இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நல்லக்கண்ணு உள்ளிட்ட மாநில நிர்வாக உறுப்பினர் அனைவரும் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் தேசிய அரசியல் நிலைமை, தமிழக அரசியல் நிலைமை குறித்தெல்லாம் விவாதிக்கப்பட்டு பல முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆர்கே நகர் தொகுதியில் எத்தகைய நிலையை மேற்கொள்ளப் போகிறோம் என்பதை கேட்பதற்காகத்தான் நீங்கள் அனைவரும் வந்திருக்கிறது என்பது தெரியும். ஆர்கே நகர் தொகுதிக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் பரிசீலனை செய்திருக்கிறோம். இன்றைக்கு நாடு முழுவதும் வகுப்புவாத சக்திகள் தலைதூக்கி இருப்பது ஒரு பெரிய அபாயமாக கருதுகிறோம். அதேபோல தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சி, அதனுடைய செயல்பாடுகள், நடைமுறைகள் இவைகளையும் நாங்கள் பரிசீலித்திருக்கிறோம். இதன் அடிப்படையில் நாங்கள் சில முடிவுகளை மேற்கொண்டிருக்கிறோம். இது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர்கள் தோழர் திருமாவளவன், ரவிக்குமார் இவர்களோடு கலந்து பேசி எத்தகைய முடிவை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம், இருவரும் மேற்கொள்ள இருக்கிறோம் என்பது குறித்து நாளைய தினம் உங்களுக்கு முறையாக அழைப்பு கொடுத்து அந்த பத்திரிகையாளர் தொலைக்காட்சி நண்பர்கள் கூட்டத்தில் முறையாக தெரிவிப்பது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கட்சி அவர்கள் கட்சி கூடி முடிவெடுத்து அவர்களுடைய கட்சி வேட்பாளரை அறிவிப்பதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு, அறிவித்திருக்கிறார்கள். மக்கள் நல கூட்டு இயக்கம் மக்கள் பிரச்சனைகளுக்காக கடந்த காலங்களில் தொடர்ந்து போராடி இருக்கிறது. வரக்கூடிய காலத்திலும் தொடர்ந்து அத்தகைய மக்கள் பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். மற்றபடி ஆர்கே நகர் தொகுதியில் எத்தகைய நிலையை மேற்கொள்வது என்பது குறித்து இரண்டு கட்சிகளும் சேர்ந்து, என்னால் அவர்கள் அறிவித்து விட்ட காரணத்தினால் நாங்கள் இரு கட்சிகளும் சேர்ந்து முறையாக அறிவித்தோம். அவர்கள் வெளியேறிவிட்டதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. இந்த தொகுதிக்கான ஒரு வேட்பாளரை அறிவித்திருக்கிறார்கள். நாங்கள் இருவரும் பேசியிருக்கிறோம். அவர்களும் கூடி முடிவெடுத்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளும் தனியாக கூடி முடிவெடுத்திருக்கிறார்கள். நாங்களும் இன்றைக்கு கூடி முடிவெடுத்திருக்கிறோம். இரண்டு பேரும் சேர்ந்து எத்தகைய நிலையை மேற்கொள்வது என்பது குறித்து நாங்கள் அறிவிப்போம். தனியார் தொலைக்காட்சி வெளியேறிட்டதாவே சொல்லியிருக்காரு. திருமாவளவன் மக்கள் நல கூட்டணியில இருந்து நான் வெளியேறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது உங்களோட கருத்து என்ன? அவரோட பேசிட்டு அதை பத்தி நான் என்ன சொல்றேன் சார். ஜி ராமகிருஷ்ணன் பேசும்போது நான் எங்க தேர்தலில் போட்டிடுறோம், நாங்க ஆதரவு கேட்கிறோம், ஆதரவு தருவாங்க, நம்பிக்கை இருக்கீங்க. நீங்க இது போட்டியிடுகிற கட்சிகள் எந்த கட்சிகளாக இருந்தாலும் பிற கட்சிகளில் ஆதரவு கேட்பது என்பது அவங்களுடைய கடமை. அவர்கள் கேட்கலாம். கொடுப்பதா இல்லையா என்பது அந்தந்த கட்சிகளும் முடிவு செய்து அறிவிக்கும். இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் பகிரங்கமாக வேண்டுகோள் கொடுத்து ஆதரவு கேட்டிருக்கிறார்கள், மற்றவர்கள் ஆதரவு கேட்டிருக்கிறார்கள். அதேபோல இன்றைக்கு சிபிஎம் ஆதரவு கேட்கலாம், தவறல்ல. நாங்கள் யாரை ஆதரிப்பது யாரை ஆதரிப்பது இல்லை என்பது குறித்து நாளைக்கு இரண்டு கட்சிகளும் சேர்ந்து அறிவிக்கிறோம். இல்ல கூட்டணியும் முடியலைங்கிறீங்க, ஆதரவு கொடுக்கலையும் உங்களுக்கு முரண்பாடா தெரியலையா? முரண்பாடு இல்ல, அங்க அறிவிச்சிட்டாங்க. எங்க கட்சி கூடிய அது சம்பந்தமான இது பேசியிருக்கிறோம், முடிவெடுத்திருக்கிறோம். நாளைக்கு இருவருமாக சேர்ந்து தெரிவிக்கிறோம் என்றுதான் நான் சொல்லுகிறேன். நேற்று நடந்த ஆலோசனையில ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குமே ஒரு முரண்பாடான கருத்து இருந்ததா சொல்றாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளர பெரிய அளவுக்கு முரண்பாடு வருவது என்பதெல்லாம் சாத்தியமே கிடையாது. இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தேசிய அளவில் ஒன்றுபட்டு செயல்படக்கூடிய கட்சிகள் தான். இன்றைக்கு இந்த ஒற்றுமை என்பது மிக மிக அவசியம். இன்னும் எங்கள் கட்சியை பொறுத்தமட்டில் ஒற்றுமையை காட்டிலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அனைத்தும் ஒன்றுபட்டு ஒரே கட்சியாக வேண்டும் என்பது எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடாகும். அதனால இந்த ஒரு தேர்தலினால அந்த ஒற்றுமை என்பது பாதித்து விடாது. இருந்தாலும் இந்த தேர்தலில் போட்டியிடுவது போட்டியிடாமல் இருப்பதா என்பது குறித்து நாங்கள் கடந்த சில தினங்களாக விவாதித்துக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு அவர்கள் வேட்பாளரை அறிவித்திருக்கிறார்கள். எங்கள் கட்சியில் அது குறித்து இன்றைக்கு நாங்கள் விவாதித்து சில முடிவுகளை மேற்கொண்டிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளும் அதேபோல சில கருத்துக்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். எங்கள் இருவரிடையே ஒரு நல்ல ஒத்த கருத்து இருக்கிறது. ஆகவே இரண்டு கட்சிகளும் சேர்ந்து நாளைக்கு முறையாக தெரிவிக்கின்றோம். இல்ல, அது எனக்கு தெரியல. இல்ல, அது எனக்கு தெரியாது. இல்ல, என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. தொடர வேண்டும் என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய விருப்பமாகும். நாங்கள் கடந்த சில தினங்களாக மூன்று கட்சிகளும் சேர்ந்து பல விஷயங்கள் விவாதித்திருக்கிறோம். விவாதிக்கவே இல்லை என்று சொல்ல முடியாது. மூன்று கட்சிகளும் கடந்த 8ஆம் தேதி முதல் நேற்று வரையில் தொடர்ந்து விவாதித்திருக்கிறோம். இன்றைக்கு காலையில் கூட
மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் ராமகிருஷ்ணனும் என்னிடத்திலே தொலைபேசியில் பேசினார். அவர் சில கருத்துக்களை சொன்னார், நானும் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன். இந்த நிலையில் இன்றைக்கு அவர்கள் வேட்பாளர்களை கட்சியின் சார்பாக அறிவித்திருக்கிறார்கள். அந்த கட்சி தேர்தலில் போட்டியிடுவது என்று முடிவு செய்வதற்கும் வேட்பாளரை அறிவிப்பதற்கும் அந்த கட்சிக்கு உரிமை உண்டு. அந்த அடிப்படையில் அறிவித்திருக்கிறார். இதுவரையும் இப்படி 3 இருக்கிற கட்சியில் எல்லாமே ஒரே நிலைப்பாடு தான் எடுத்தீங்க. இவன் திமுகவுடைய கூட்டத்தில் கலந்துக்கிறதா முதற்கொண்டு ஒன்னாதான் எடுக்கப்பட்ட முடிவுல இப்போ நீங்க இடைத்தேர்தலுக்கு இப்படி ஒரு முரண்பட்ட விவசாயிகள் பிரச்சனையில திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் எல்லோரும் சேர்ந்து இணைந்து போராடி 2 தினங்கள் ரயில் மறியல் போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறோம். சில பிரச்சனைகளை சேர்ந்திருக்கிறோம், சில பிரச்சனைகளே மாறுபட்ட கருத்துக்கள் வருவது என்பது அரசியலில் ஒரு இயல்பான ஒன்றுதான். திரும்ப திரும்ப சொல்வது, இன்றைக்கு இருக்கிற தேசிய அரசியலில் ஏற்பட்டிருக்கிற வகுப்புவாத சக்திகள் மேலோங்கி வருவது அது பேர் அபாயமாக கருதுகிறோம். அதற்கேற்ற அரசியல் முடிவுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். விடுதலை சிறுத்தைகளும் அது மாதிரி விரும்புகிறார்கள். இந்த வகுப்புவாத அபாயத்தை மார்க்சிஸ்ட் கட்சியும் ஒரு உணர்ந்த கட்சி தான், எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற கட்சி தான். இந்த நிலையில் அவர்கள் வேட்பாளரை அறிவித்திருக்கிறார்கள். நாங்கள் என்ன செய்ய போகிறோம், 2 கட்சிகளும் என்ன செய்ய போகிறோம் என்பதை நாளைக்கு நிச்சயமாக. விடுதலை சிறுத்தைகளும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுகவுக்கு ஆதரவிக்க போறதா தகவலா வெளியில வருகிறதா, இல்ல வாய்ப்பு இருக்கா? நாளை வரையில் நீங்கள் பொறுத்துக் கொள்ளக்கூடாதா? நேற்றே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 பேருக்குமே ஒரு முரண்பட்ட கருத்து இருக்கு. நாங்க அந்த ஆர்கே நகர் தொகுதியில போட்டியிடலை, யாரையும் நிறுத்தல அப்படின்றதையும் அவர் தெளிவுபடுத்தி சொல்லியிருக்காரு. இந்த நிலையில அதான் அப்படி அவங்க ஒரு முடிவு செய்து அறிவித்ததாக நீங்கள் சொல்லுகிறீர்கள். நாங்கள் அது குறித்து இன்றைக்கு சில முடிவுகளை மேற்கொண்டிருக்கிறோம். அதை திருமாவளவனரோடு கலந்து பேசி 2 பேரும் ஒன்றாக ஒரே கருத்தாக நிச்சயமாக நாளைக்கு தெரிவிப்போம். எதுவாக இருந்தாலும் நாளைக்கு சொல்லுகிறோம். 2016 எலெக்ஷன்ல 6 இருந்தது, 6, 5, 4, 3 கவுண்ட் ரவுண்ட் வந்துச்சு. இப்ப இந்த 2 கட்சிகளும் இது மாற 2 நாளைக்கு 3 ஆகலாம், 3 5 ஆகலாம், 6 ஆகலாம், 6 8 ஆகலாம், திரும்பவும் அது திரும்ப 8 4 ஆகலாம். இதெல்லாம் ஒரு நடைமுறையில் உள்ள விஷயங்கள் தான், நடக்கக்கூடாதுங்கிற ஒன்று அல்ல. இடைத்தேர்தலை பொறுத்தவரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட நிலைப்பாடு தேர்தலில் நிக்க போறாங்களா, ஆதரவு கொடுக்க போறீங்களா? அதான் நாளைக்கு சொல்றேன்னு சொன்னேன். இப்ப பேசிட்டு டைம் இடம் எல்லாம் கரெக்டா நாணயமா ஏறத்தாலும் இந்த இடமாவே தான் இருக்கும், அல்லது விடுதலை சிறுத்தைகள் அலுவலகமா இருக்கும். கலந்து பேசிட்டு நான் முறையாச்சு கண்டிப்பா முடிச்சு. நன்றி.